எம்ஜி ராமச்சந்திரன், நம்ம எல்லாரும் எம்ஜிஆர் அப்படின்னு கூப்பிடக்கூடிய அந்த தலைவர் இருக்கார் இல்லையா, அவருடைய திரைப்படங்கள், அவருடைய படத்தில் வர பாடல்கள் முதற்கொண்டு பார்த்திங்கன்னா மக்களை வந்து ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகிற மாதிரியே தான் இருக்கும். எந்த படத்துலையும் யாரையும் வாடா போடான்னு பேசியிருக்க மாட்டார், யாரையும் அவமதிச்சிருக்க மாட்டார். தாய் தந்தையை எப்படி மதிக்கணும் அப்படின்னு அவர் படங்கள் மூலமாக காட்டினார். வயதானவர்கள், அதாவது பாட்டிகளெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு புத்தகம் கொடுப்பாரு, அவங்களெல்லாம் எப்படி நடத்தணும்னு கேட்காரு, குழந்தைகளை எப்படி நடத்தணும்னு சொல்லியிருப்பார். தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்னு இளைஞர்களுக்கு சோம்பேறின்னு பேர் வாங்கிறாதப்பா, தூங்கிட்டே இருக்காத, வேலையை பாருன்னு சொல்லியிருப்பார். அவருடைய தத்துவ பாடல்கள் இன்றைக்கும் இனிமையானவை, கேட்டால் ஒரு உத்வேகமும் ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனும் வரக்கூடிய பாடல்கள். அப்படி இருந்தவர் அப்பவும் கூட இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்து அங்கே இருந்துட்டு தனியாக வந்து கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டில் சிஎம் அப்படிங்கிற போஸ்ட்டை அவர் கொடுத்தாங்க. அவர் வந்து நடிகராக அவர் வந்து பிரதிபலித்த அந்த அந்த பிம்பம் இருக்கு இல்லையா, அது மக்கள் மனதில் நீங்காமல் நின்றதுனால அவர் வந்து ஒரு சிஎம்மாக தேர்ந்தெடுத்தாங்க. அவரை யாராலையும் அது வரைக்கும், அவர் இருக்கிற வரைக்கும் அவரை பீட் பண்ண முடியலை. ஏன்னா அதை வாழ்ந்தும் காமிச்சார். அது சினிமாவில் மாத்திரம் நடிப்பாக போயிடாமல் அதை வாழ்ந்தும் காமிச்சார். எந்த படத்துலையாவது அவர் சிகரெட் பிடிக்கிற மாதிரி, தண்ணி அடிக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்களா? ஏதாவது அதாவது கதாநாயகிகள் கூட டான்ஸ் ஆடும்போதும் கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாராசமாக தெரியாது, அது வந்து ஒரு இயல்பாக தெரியும். அதே மாதிரி கதாநாயகிகள், எல்லா கதாநாயகிகளும் அப்போ உள்ளவங்க 60கள் 70களில் உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு அசிங்கமாக தோணாது. சின்ன போர்லாம் ஒரு துணை நடிகை வந்தால் கூட நமக்கு பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்குது, அவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது அதையும் பார்த்தா. ட்ரெஸ் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை, அது மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணணும். ஒரு தலைவர் ஆகணும்னா இந்த மாதிரி குவாலிட்டிஸை முதல்ல க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம முதல்ல வாழ்ந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறமாக பொது வழியில் வந்து மக்களை வழி நடத்துறதுக்காக வரணும். புகழ்ச்சி அப்படிங்கிறது இப்படி தான் கடைசியில் எதில் வந்து விடும்னு பார்த்திங்கன்னா, அதாவது இம்மெச்சியூர், அதாவது ஒரு மெச்சூரிட்டியே இல்லாமல் சினிமாவில் நடித்தது மாத்திரமா போதும் நமக்கு, அதை வச்சு நம்ம வந்துடலாம் அப்படின்றது. இளைஞர்களை வழி நடத்துறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை நீங்கள் கையில் எடுத்துருக்கிறது தப்பு கிடையாது மிஸ்டர் விஜய். ஆனால் அதை நீங்கள் இந்த வழியில், எம்ஜிஆர் வழியில் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை யாராலையுமே ஜெயிக்க முடியாது. அட்லீஸ்ட் இனிமேலாவது யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கையில் ஷாம்பெயின் பாட்டிலை வச்சுட்டு சிகரெட்டை வச்சுட்டு மாத்திரம் நம்ம இளைஞர்களை வழி நடத்திடலான்னு நினைக்காதீங்க. அது எந்த விதத்தில் போய் விட்டுருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். இனிமேலாவது கண் முழிச்சுக்கோங்க, பொழைச்சிக்கோங்க.